கார்த்திகை தீபம் தொடர். சுவாதி தனது சிநேகிதி அனுப்பிய லொக்கேஷனை வைத்து ஆட்டோ புக் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாங்க. மற்றொரு புறம் ரேவதியும் கார்த்திக்கும் கலந்து கொள்ள இருந்த பிறந்தநாள் விழாவில் குழந்தையை காணேண்டு பேரண்ட்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கும் ஒரு பக்கம் தேடுறாரு. குழந்தை கையில் மருதாணி வச்சிருந்த அடையாளத்தை வச்சு ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. குழந்தை மயக்கமாக இருக்குது. தூக்கி கட்டில் மேலே போட்டு குழந்தைய கண்ணதை தட்டி கூப்பிடுறாரு. அங்கே எல்லாரும் வந்துடுறாங்க. பெட்டிக்குள்ளே ஒரு தேள் இருக்குது. அந்த குழந்தையோட அப்பா அந்த தேளை சாவடிக்கிறாரு. கார்த்திக் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி முதலுதவி என்ன செய்யணும்னு கேட்டு அதை செய்கிறாரு. அதுக்குள்ளே டாக்டர் வந்து குழந்தைய காப்பாற்றிடுறாரு. எல்லாரும் கார்த்திக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. அவர் பெருந்தன்மையாக அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சொல்கிறாரு. பிறகு பர்த்டே முடிஞ்சுது. அவங்க கிளம்பிடுறாங்க. கார்த்திக்கும் ரேவதியும். சுவாதி ஆட்டோவில் வந்து இறங்கி கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து உள்ளே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே பார்ட்டி நடக்குது. அவங்க ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்கிறாங்க. பழக்கம் இல்லை வேணான்னு சொல்லிடுறாங்க. பிறகு சர்வர்கிட்ட சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற 2 பேர் கூல்ட்ரிங்க்ஸில் மதுபானத்தை கலந்து கொடுத்துட்றாங்க. அதில் ஒரு மயக்கமாகறாங்க சுவாதி. கடைசியில் டெஸ்ட் ரூம்ங்கிறதுன்னு கேட்டு மேலே போய் முகத்தெல்லாம் கழுவுறாங்க. இருந்தாலும் மயக்கம் தெரியாதனால அங்கே இருக்கிற கட்டிலில் படுத்துடுறாங்க. கீழே ஃபங்க்ஷன் நடக்குது. நடந்து முடிஞ்சவொன்னே எல்லோரும் போயிடுறாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்த 2 பேர் மட்டும் போகாமல் அங்கேயே நிற்கிறாங்க. சுவாதியோட ஃப்ரெண்டு நீங்கள் போலியான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் காலையில் போகிறோன்னு சொல்லி அவங்க 2 பேரும் தங்கிடுறாங்க. சுவாதி இருக்கிற ரூமுக்கு போய் சுவாதி படுத்திருக்கிறத பார்த்து ரசிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஹோட்டலுக்கு வர ரேவதியும் கார்த்தியும் ரூமில் இல்லாததை கண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹோட்டலில் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க இங்கே வெளியே போகிறதுக்கு அட்ரஸ் கேட்டாங்க. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அனுப்புனதாக சொல்கிறாங்க. ரேவதியும் கார்த்திக்கும் ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து விசாரிக்கிறாங்க. யாரும் தெரியலன்னு சொல்கிறாங்க. கடைசியாக சவாரி ஏற்றிட்டு போன ஆட்டோக்கார் எனக்கு தெரியும், நான் தான் கூட்டிகிட்டு போய் விட்டேன் அப்படின்றாரு. தயவு செஞ்சு எங்கள் காரில் வந்து இடத்த காட்ட சொல்கிறாங்க. அவரும் வந்து அந்த ஆட்டோக்காரை வந்து இடத்த காட்டுறாரு. அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீடில் யாரையும் காணோம். பில்லு அடிக்கிறாங்க. பில்லு சத்தம் கேட்ட உடனே அங்கே இருக்கிற அந்த 2 பேரும் வெளியே ஓடிடுறானுங்க. இங்கே உள்ளே போய் பார்க்குறாங்க. கீழே யாரும் இல்லை. அப்புறம் மெத்தையில் போய் பார்க்கும்போது சுவாதி படுத்து கிடக்கிறா. தண்ணியை தெளித்து எழுப்புறாங்க. எழுப்பி பத்திரமா கூட்டிக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க.